சம்பவக்காரன் செஞ்சது ஒன்னொன்னும் செய்க தரமான செய்க. என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்கலன்னா குளத்துல குதிச்சிருவேன்னு பிஞ்சு வயசுல ஹெட் மாஸ்டரை கதிகலங்க வச்ச அவரோட போராட்ட குணம் இருந்த பின்னும் தன்னோட உரிமைக்காக போராட வச்சுது. இந்தி தெரியாத போடான்னு 14 வயசுல இந்தி திணிப்புக்கு எதிராக ஆரம்பிச்ச இவரோட அரசியல் பயணம் அடுத்த 80 ஆண்டு கால தமிழ்நாட்டோட நிரந்தர தலைப்பு செய்தியா மாறுச்சு. இதோட தொடக்கம் அண்ணாவோட மாடர்ன் தமிழ்நாடு ட்ரீம் ஸ்குவாட்ல முக்கியமான கையா மாறதுல இருந்து ஆரம்பிக்குது. 1957 முதல் முறையா சட்டப்பேரவை உறுப்பினரான இவர் அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் ஒரு தோல்வியை கூட சந்திக்காத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். அண்ணாவோட பாசத்துக்குரிய உடன்பிறப்பா இருந்தவர். அவரோட மறைவுக்கு பிறகு அண்ணா பெரியாரோட கொள்கைகளை இன்னும் வீரியமா எடுத்துட்டு போறாரு. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா, மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? கோவிலுக்குள்ள விடலையா, வா நீதான் அர்ச்சகர். படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா, வா உனக்கு நான் இலவசமா படிப்பு தரேன். மேற்படிப்பு படிக்க கூடாதுன்னு சொல்றானா, தூக்குடா அந்த நுழைவு தேர்வை. பொம்பளைன்னா மட்டமா, இந்தாப்புடி சொத்துரிமை சட்டம். குடிசையும் கோபுரமாச்சு இவரோட ஆட்சியில. தமிழ் பேச்சு என் மூச்சுன்னு சொன்னதோட மட்டும் நிக்காம தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், எண்ணவே முடியாத அளவு தொழில்துறை வளர்ச்சி, போக்குவரத்து செயல் திட்டங்கள், இப்படி போடுற பால் எல்லாத்துலயும் சிக்ஸர் அடிச்ச இவரை பார்த்து இப்பவும் சில பேர் எரியுதடி மாலா சேனல் போடு அப்படின்னு கதறுவாங்க. அப்படி அலறவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும்.